Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. விளாத்திக்குளம் +2 மாணவி கொலை வழக்கில் கைதான குற்றவாளியின் சிசிடிவி படம் வெளியாகியிருக்கிறது. சற்று முன்பாக விளாத்திக்குளம் +2 மாணவி கொலை வழக்கில் மூவரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியான நிலையில் தற்போது குற்றவாளியின் சிசிடிவி படம் வெளியாகியிருக்கிறது. +2 மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கில் சாயல்குடியை சேர்ந்த தர்ம முனீஸ்வரன் என்பவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அவரை தொடர்ந்து மேலும் 2 காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக சற்று முன்பாக நமக்கு தகவல் கிடைத்திருந்தது. அதனை முக்கிய செய்தியாக பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து தற்போது குற்றவாளியின் சிசிடிவி படமும் வெளியாகி இருக்கிறது. 9 நாட்களுக்கு பிறகு குற்றவாளி கைது செய்யப்பட்ட நிலையில் சிசிடிவி படத்தை காவல்துறையினர் வெளியிட்டிருக்கின்றனர். மாணவி கொலை வழக்கு சம்பவம் தொடர்பாக மேலும் 2 பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தற்போது குற்றவாளியின் சிசிடிவி படம் வெளியாகியிருக்கிறது. +2 மாணவி கொலை வழக்கு சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் தர்ம முனீஸ்வரன் என்பவரை கைது செய்திருந்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். சற்று முன்பாக கூட காவல்துறையினர் தர்ம முனீஸ்வரன் அப்படின்றவரை கைது செய்திருக்கிறதாகவும் அவர் இல்லாமல் மேலும் 2 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. தற்போது குற்றவாளியோட சிசிடிவி படம் வெளியாகி இருக்கிறது. இந்த படத்திற்கும் கைது செய்யப்பட்டவர்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா அல்லது இந்த புகைப்படத்தில் இருப்பவர் வேறு ஒரு நபரா? என்ன விவரம்? வணக்கம் ராகப்பிரியா. தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் சாயல்குடியை சேர்ந்த மாவீரன் என்ற தர்ம முனீஸ்வரன் 30 வயதான வாலிபரை தற்போது போலீசார் கைது செய்து ஒரு தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். முனீஸ்வரன் என்பவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தகவல் தெரிவித்திருக்கின்றன. 12ஆம் வகுப்பு படித்து வரக்கூடிய மாணவி கடந்த 10ஆம் தேதி வீட்டில் இருந்து இரவு வேளையில் வெளியே சென்ற நிலையில் மறுநாள் காலையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதியில் உடல் முழுவதும் பலத்த காயங்களுடன் பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் கடந்த 8 நாட்களாக அப்பகுதி மக்கள் மற்றும் உறவினர்கள், பெற்றோர்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்தி வந்தார்கள். குற்றவாளிகளை கைது செய்வதற்காக தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதன் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைக்கப்பட்டு சேரப்பட்டு வந்தது. இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் விசாரணை மேற்கொண்டிருந்த போலீசார் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து சிசிடிவி காட்சிகளையும் கடந்த 1 வாரமாகவே சோதனைக்கு உட்படுத்தி இருந்தார்கள். தற்பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு காற்றாலை அருகே ஒரு மர்ம இருசக்கர வாகனம் நிற்பது போலீசாருக்கு தெரிய வந்தது. உடனடியாக அந்த பதிவினை கொண்டு போலீசார் சோதனை விசாரணை நடத்தியதில் அந்த பதிவை கொண்ட வாகனம் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஒருவருடையது. மேலும் அந்த இருசக்கர வாகனம் திருடப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தரப்பில் கூறப்பட்டு இருந்தது. அது மட்டுமில்லாமல் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக பார்க்கப்படக்கூடிய சுமார் 50க்கும் மேற்பட்ட நபரிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டாக. இருந்தபோதும் குற்றவாளியை கண்டுபிடிக்காமல் காவல்துறை தொடர்ந்து திரடி வந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் சந்தேகத்தின் பேரில் 6 பேருக்கு DNA மருத்துவ பரிசோதனை காவல்துறை சார்பாக எடுக்கப்பட்டு விசாரணையானது நடைபெற்று வந்தது. இதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் சென்ற காவல்துறையினர் அங்கே இருசக்கர வாகன சிசிடிவி குறித்து ஆய்வு செய்ததில் அந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் திருடி வந்திருப்பதும் தெரிய வந்திருந்தது. இதன் தொடர்பாக பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படக்கூடிய ஒருவரை போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க. இந்த சூழ்நிலையில வேடநத்தம் கிராமத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வழக்கில் சாயல்குடியை சேர்ந்த மாவீரன் என்ற தர்ம முனீஸ்வரன் 30 வயதான நபரை தற்போது போலீசார் தங்களது கஸ்டடியில் எடுத்து ஒரு தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்று வரக்கூடிய இந்த விசாரணையில் இந்த சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர் தான் முக்கிய குற்றவாளியாக இருப்பதற்கான அனைத்து சாத்திய கூறுகளும் இருப்பதாகவே காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏனென்றால் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபரின் உடம்பில் நக கீறல்கள் இருப்பது போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மாணவி தன்னை தானே தற்காத்துக் கொள்வதற்காக போராடிய பொழுது மாணவியின் நகங்கள் பட்டு அந்த நபரின் உடலில் நகைக்கீரல் இருப்பதும் கண்டறியப்பட்டிருக்கிறது. எனவே சிசிடிவி கேமராக்கள் பதிவாயிருக்கக்கூடிய காட்சியின் அடிப்படையிலும் தற்போது கைது செய்து விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நபரின் அடையாளங்களையும் ஒப்பிட்டு பார்ப்பதில் தற்போது கிட்டத்தட்ட இந்த நபர் தான் முக்கிய குற்றவாளி என்று காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டாலும் கூட தற்போது வரை அதிகாரப்பூர்வமான தகவல் காவல்துறை தரப்பில் வெளியிடப்படாதது பல்வேறு கேள்விகளை முன்னெடுத்து வைத்திருக்கிறது.
எனவே தொடர்ச்சியாக இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. ஒரு குற்றவாளியை கைது செய்தால் அடுத்த 24 மணி நேரத்துக்கு முன்பாக நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும். ஆனால் அதற்கு முன்பாகவே அந்த குற்றவாளியிடம் முக்கியமான வாக்குமூலங்களை போலீசார் பெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே கிட்டத்தட்ட இந்த வழக்கு விசாரணையானது 70-80% நிறைவேறியிருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இன்று மாலைக்குள் அதிகாரப்பூர்வ காவல்துறை பத்திரிகை செய்தி ஒன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த குற்றவாளியிடம் அந்த மாணவியை அவன் எவ்வாறு கொலை செய்தான், எதற்காக கொலை செய்தான், பின்னணியில் யார் யார் இருக்கிறார்கள் என்ற பல்வேறு கோணங்களில் வாக்குமூலத்தை ஏற்கனவே போலீசார் வீடியோ அடிப்படையில் பெற்றுவிட்டதாகவும் கூறியிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக இன்று மாலை 5 அல்லது 6 மணிக்குள்ளாக தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை சார்பில் அதிகாரப்பூர்வ செய்தியாளர் சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதன் பிறகாகவே இந்த வழக்கின் விசாரணை குறித்தும் தற்போது குற்றவாளி எங்கிருக்கிறார், எதற்காக இந்த சம்பவத்தில் ஈடுபட்டார் என்று அனைத்து கட்ட விவரங்களும் இன்று மாலைக்குள் வெளியாகும் என்று காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி சரவணன். +2 மாணவி பாலியல் வழக்கில் 9 நாட்களுக்கு பிறகு குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிற நிலையில் சிசிடிவி படத்தை காவல்துறையினர் வெளியிட்டிருக்கிறது.